Hi guys, welcome back to Mukeshvibes. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். ஸோ என்ன வீடியோன்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் டைட்டில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. தட் இஸ் வெயிட் லாஸ் வீடியோ தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் மெயின்டைன் பண்ணாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா திரும்பி அதே பழையபடி ஆயிடுச்சு. ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் ப்ராசஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் ஏறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய நியூ ப்ராசஸ் வந்து எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறம் என்னோடய டயட் பிளான் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், தம்ப்நெயில் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபோட்டோ. ஸோ என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நான் 10th படிக்கிறப்ப தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்மு போயிட்டு இருந்தார். ஸோ அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்மில் சூப்பராக ஒர்க் அவுட் கொடுக்குறாங்க. ஸோ வெயிட் லாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் அந்த ஜிம்மு போய் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தா அந்த ஜிம்மை காலி பண்ண போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜிம்மை தேடி எப்படியோ கண்டுபிடிச்சி போயிட்டு நான் ஜாயின் பண்ணுறேன். என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 110 kgs. ஐயோ என்ன பண்ணுறதுரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு எப்படியாவது நம்ம ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபீஸை கட்டிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா 1 year கட்டினேன் துருத்துருன்னு. ஸோ நம்ம போகிற மாதிரி. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 yearக்கு ஃபீஸை கட்டிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸை வந்து இப்போது ஜாயின் பண்ணேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த மாதம் சொன்ன மாதிரியே ஸோ சூப்பராக தான் இருந்தார். ஸோ அந்த மாஸ்டரோட ட்ரைனிங் நல்லா தான் இருந்துச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ண 1 monthலேயே ஸோ கிட்டத்தட்ட 1.5 monthலேயே பார்த்தீங்கன்னா நான் 10 kgs சீக்கிரமாக கம்மி பண்ணிட்டேன். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னோடய டயட் பிளானும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த 10th படிக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ வெயிட் இருந்ததுனால ஸோ மேலே இருக்கிற ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சீக்கிரமாக கம்மியாகிடும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு பார்த்திங்கன்னா 10 kgs வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கம்மியாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 10th படிச்சதுனால பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு. ஸோ அந்த பப்ளிக் எக்ஸாம் வந்ததுனால இந்த ப்ராசஸ் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னால் பார்த்திங்கன்னா திரும்பி அது ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ படிக்கிறதுனால பார்த்திங்கன்னா அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ நான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாப்பிடாம கொஞ்சம் டயட் ஃபுட்ஸாக சாப்பிட்டதுனால என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா அப்படியே 100 kgs அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 11th போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பார்த்திங்கன்னா என்னோடய ஜிம்மோ என்னோடய வீடும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருந்ததுனால ஸோ நான் என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்டே பார்த்திங்கன்னா அவரோட தம்பி ஜிம் வச்சுருக்காரு. ஸோ அவர்கிட்ட போய்ட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அவரும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் கொடுப்பாரு. ஸோ அவரும் வந்து நல்ல ஒரு மாஸ்டர் தான். அவர்கிட்ட ஜாயின் பண்ணுறப்ப 104 kgs இருந்தேன். ஸோ பரவாயில்ல, ஒரு என்ன சொல்கிறது 6 kgs டிஃப்ரென்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மெயின்டைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 85 kgs கிட்ட கொண்டு வந்தேன். ஸோ அந்த 85 kgs மேலே கம்மியே பண்ண முடியல, கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எனக்கும் எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 85 kgsோட அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமும் ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ 80 தொடவே முடியல என்னால். ஸோ 85 kgs வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னா கம்மி பண்ணி அப்படியே இருந்துச்சு. ஸோ இருங்க, ரொம்ப நேரமாக நின்று பேசிகிட்டே இருக்கேன், கால் வலிக்குது. ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஜாயின் பண்ணி அவரோட ஒர்க் அவுட்ஸும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு 11th படிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னல. ஸோ அந்த 11th படித்ததுக்கப்புறமா நான் 12th போயிட்டேன். ஸோ 12th போனதுக்கப்புறமா ஸோ 12th பப்ளிக் எக்ஸாமு. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா. ஸோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது டிப்ரெஷன் மாரி ஆயிடுச்சு. ஸோ நல்லா கம்மி வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ வெயிட் கம்மி பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் டக்குன்னு ஏதோ ஒன்று ஆன மாரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்கேயுமே போக முடியாமல் என்னால் ஜிம் எல்லாமே க்ளோஸ்டு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சரி ஒரு நாளைக்கு என்ன பண்ணேன், சரி நம்ம ஹோம் ஒர்க் அவுட் பண்ணலாம் சொல்லிட்டு ஸோ ஹோம்லேயே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஹோம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிவிட்டு ஸோ டயட் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 90 kgs ஸோ அந்த ரேஞ்சிலே பார்த்திங்கன்னா வெயிட் மெயின்டைன் ஆகிட்டே வந்துச்சு. ஸோ ஜிம்மு திறந்ததுக்கப்புறம் திருப்பி போனேன். ஸோ திரும்பி அந்த 80 kgs வரணும்னு பார்த்தா வரவே முடியல. 82 வரைக்கும் தொட்டுட்டேன். ஸோ அதுவே பெரிய ஒரு சக்ஸஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் வரைக்கும் வெயிட் சீக்கிரமாக கம்மியாகிடும். அதுக்கப்புறம் கம்மியாகுது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னோடய மாஸ்டருக்கும் ப்ளஸ் என்னோடய பார்ட்னருக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன். ஸோ ஏன்னு சொன்னீங்க பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ ப்ளஸ் என்னோடய பார்ட்னர் பார்த்திங்கன்னா நான் காலைல வந்து பார்த்திங்கன்னா நான் 2 வேளை ஜிம்முக்கு போகிறனால பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் காலைல தூங்கிட்டு இருப்பேன். ஸோ இருந்தாலும் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை தான் ஜிம்முக்கு வருவான். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கரெக்டாக வந்து எனக்கு
ஃபோன் வச்சுருப்பான், இல்லாட்டி நான் எழுந்து வர வரைக்கும் எனக்கு வெளியே உட்காந்துருப்பான். ஸோ அவனோட நேம் பார்த்தீங்கன்னா பாலாஜி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதான். பார்த்தீங்கன்னா என் கூட ஃபுல்லாகவே இருந்தான். ஸோ ஒர்க் அவுட் போடுறதும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா போடுவோம், ப்ளஸ் நாங்கள் ஜிம்முக்கு போகிறதும் ஒன்றா தான் போவோம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சீட் மீல் எடுக்கிறதுனால ஒன்றா தான் எடுப்போம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ மந்த்லி ஒன்ஸ் சீட் மீல் எடுப்பேன். ஸோ அந்த சீட் மீல் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன நான் நினைக்கிறேன் எல்லாமே சாப்பிடுவேன். ஸோ அந்த சீட் மீல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ நமக்கு பிடிச்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டயட்டை தவிர்த்துட்டு ஸோ அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் என்ன நான் நினைக்கிறீங்க எல்லாமே சாப்பிட்லாம். ஸோ அதுதான் வந்து சீட் மீலு. ஸோ நான் அந்த வெயிட் லாஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்க தான் இதுக்கெலாம் வெயிட்டாக இருக்கும் போதெல்லாம் அவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கலாச்சிருந்தாங்க. ஸோ நான் வெயிட் கம்மி பண்ண பேர் பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு பார்த்திங்கன்னா டயட் சார்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில் எல்லாருமே பார்த்திங்கன்னா டயட் சார்ட் கேட்டாங்க. ஸோ எந்த ஜிம் போகிற அப்படி இப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ திடீர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக வந்து நின்னோடனே எல்லோரும் என்ன கொரோனா டைமு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொரோனா டைம்னால வெளியெல்லாம் போகல. ஸோ ஜிம்முக்கு மட்டும்தான் போயிட்டு கரெக்டாக இருந்தது டைமு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு எல்லா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா டேப்லெட் எதுனா எடுத்தியா, ஸ்டெராய்டு எடுத்தியா அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி நேச்சுரல் டயட்டு தான் நான் பண்ணுது. ஸோ நேச்சுரல் டயட் மீன்ஸ் நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்டு தான். அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிட்டதுனால சீக்கிரமாக ரிசல்ட் கிடச்சிது. ஸோ அந்த ரிசல்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸாக நான் பண்ணேன். ஸோ அந்த 3 மந்த்ஸும் ஹெவி ஒர்க் அவுட்டு. ஸோ 2 டைம்ஸ் ஜிம்முக்கு போனேன். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் லாஸை பண்ணேன். ஸோ இப்போ வெயிட் எதனால் ஏறிச்சுன்ற ரீசனை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் போட்டுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸே இங்கே பாருங்கள். ஸோ ரொம்ப வந்துச்சு. ஸோ இது அப்படியே கம்மி பண்ணி ஆகிறோம். ஸோ 2 மந்த்ஸில் கம்மி பண்ணால் இது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸியாகவே கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னு தெரியுமா பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராசஸ் தான் திருப்பி ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா எப்படி வீட்லேயே கம்மி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் டயட் என்ன ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 months to 3 to 4 months இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ என்னோடய கரண்ட் வெயிட் கூட இன்னும் நான் செக் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்னன்னு சொல்லிட்டு நான் அப்படியே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ எப்படி வெயிட் ஏறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஒர்க் அவுட்ஸு, என்னோடய டயட் எல்லாமே அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் ஏறிச்சு. அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா இங்கே வீட்லேயே இருக்கிற தம்பிள்ஸ்லாம் வச்சு நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ண கொஞ்ச நாள் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா என்னால் கன்சிஸ்டன்சியாக பண்ணவே முடியல. ஸோ கொஞ்ச நாள் பண்ணுறேன், ஒரு வாரம் டயட் இருக்கேன். ஸோ திரும்பி அதால் என்னால் நெக்ஸ்ட் வீக் டயட்டே இருக்க முடியல. ஸோ ஒரு நாள் சாப்பிட்டேன்னா கூட அப்படியே ரெகுலராக சாப்பிட்ணுன்றது தோண்டுதான் இருக்குது. ப்ளஸ் என்ன ஒரு மெயின் ரீசன்னா நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதான். ஸோ யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் பிளாக் பண்ணதுனால ஸோ அதுலேயும் போய் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஸோ அது ஒரு ரீசனு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒர்க் அவுட்டை வந்து என்ன சொல்கிறது நான் கன்சிஸ்டன்சியாகவும் என்னால் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் ஆனால் எனக்கு கன்சிஸ்டன்சியாக பண்ண முடியல. அதுவும் ஒரு ரீசனு. ஸோ ஓகே, இப்போ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து திரும்பி அந்த வெயிட்டுக்கு போகணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா திரும்பி என்னோடய ப்ராசஸை ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ரெகுலராக இனிமேட்லேருந்து வெயிட் லாஸ் வீடியோஸ் தான் வரும். ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்னென்ன டயட், என்னோடய ஒர்க் அவுட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பண்ணுறதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் வீடு தேடியே வீடியோ வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வெயிட் ஏறின ரீசனும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டயட் என்ன இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வெயிட் லாஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டயட்டையும் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலி ஃப்ரூட் டயட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிடுவாங்க அந்த டயட்டு, ஒரு ப்ரோட்டீன் டயட் சொல்லுவாங்க அது. ஸோ எல்லா டயட்டும் ட்ரை பண்ணிட்டேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜிம்முக்கு போனதுக்கப்புறமா தான் வந்து இது இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெயிட் லாஸ் பண்ணுறப்ப ஒயிட் ரைஸ்லாம் பார்த்தோன்னா அப்படியே எனிமி. எனக்கு ஒயிட் ரைஸு, இந்த ஆயில் ஐட்டம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே எனிமி மாரி இருந்துச்சு. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா அதை பற்றிலாம் கற்றுக்கிட்டேன். ஸோ ஒயிட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியோட ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கார்போஹைட்ரேட்டு. ஸோ அதை சாப்பிட்டிங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவாக தான் சாப்பிடணும். ஸோ நிறைய பேர் எதுக்கு பார்த்திங்கன்னா அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்கன்னா அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதோட அதிகமாக சாப்பிட்ருவாங்க. ஸோ அதை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இதே 2 சப்பாத்தி சாப்பிட்டோன்னா பார்த்திங்கன்னா அது ஒரு ஓகேவாக இருக்கும். ஸோ இப்போ 2க்கு மேலே சாப்பிட்டோன்னா ஐயோ நம்ம டயட்டில் இருக்கோம், அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னு தோணும். ஸோ எனக்கும் அதேமாரி தான் பெரிய ரீசனு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நானும் சப்பாத்தி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ எனக்கு பர்சனலி சப்பாத்தி தான். ஸோ நீங்கள் ஒயிட் ரைஸ் எடுங்கன்னா கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் ஐட்டம் ஃபுல்லாக கட் பண்ணிடணும்.
ஒரு நாள் கூட நீங்கள் ஆயில் ஐட்டமே தொடவே கூடாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் டயட் இருக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் 1 வீக் ட்ரை பண்ணணும். 1 வீக் முடிஞ்சதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு ட்ரை பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோம். ஸோ எடுத்தோடனே ஃபுல் ரஷ் பண்ணிவிட்டு வெயிட் கம்மி பண்ணணும்னா முடியாது சத்தியமாக. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும். அதேமாரி ஒர்க் அவுட் கூட பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஜிம்முக்கு போய் தான் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. ஸோ ஒரு வாக்கிங்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் எதுக்கு ஜிம் ப்ரிஃபர் பண்ணேன்னா மாஸ்டர் கைடன்ஸும் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கற்றுக்க முடிஞ்சிச்சு. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஜிம்மில் இருக்க எல்லா ஒர்க் அவுட்ஸும் போடுவேன். ஸோ ஒன்றும் கூட விடவே மாட்டேன். ஸோ அங்கேயும் போய் நிறைய ஒர்க் அவுட்ஸு டயட்டு எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கற்றுக்கிட்டேன்னா பெரிய நியூட்ரிஷன் ட்ரைனரோ எதுவும் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு இப்போ நான் திரும்பி பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை வச்சு நீங்களும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னென்ன டயட்டு என்னென்ன ஒர்க் அவுட்ஸு எப்படிலாம் நம்ம ஷெட்யூல் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மீன்ஸ் ஒரு கன்சிஸ்டன்சி. ஸோ நம்மளால் முடியும் அப்படின்னு சொன்னதான். ஸோ நான் சாப்பிட்றப்பெல்லாம் கூட நான் எதனால் பார்த்தீங்கன்னா திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா நான் சாப்பிட்றப்பெல்லாம் எனக்கு தோணும் ஓகே நம்மளால் திரும்பி வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு தோணுனால தான் திரும்பி என்னால் இப்போ ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதே நான் சாப்பிட்டுட்டே இல்லை அதெல்லாம் பண்ண தேவையில்ல அப்படின்னு இருந்தேன்னா ஸோ வேஸ்ட்டு தான். வெயிட் லாஸ் கொண்டு போய் ஏன்டா சாப்பிட்டோம் அப்படின்னும் தோணும். ஸோ ஆனால் நம்மளால் பண்ண முடியும்னா பண்ண முடியும். ஸோ பார்க்கலாம். நம்மளும் பார்த்தீங்கன்னா திரும்பி என்னோடய வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ கைஸ் நீங்கள் கூட நினச்சிக்கலாம் ஸோ இவனா பெரிய ஃபிட்னஸ் ட்ரைனரா இல்லைனா ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா இவன் வந்து சொல்ல வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஸோ அப்படி சொன்னிங்கன்னா எனக்கு பற்றி ஒன்றுமே கவலை கிடையாது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஒரு ப்ராசஸில் ட்ரை பண்ணி வெயிட் லாஸ் பண்ணேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன். ஸோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் பார்த்திங்கன்னா வீக்லியே எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டயட் பிளான் அப்புறம் என்னென்ன ஷெட்யூல் அதுக்கப்புறம் என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நான் வெயிட் லாஸ் பண்ண சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நான் லாஸ்ட்டில் கிளிப்பில் போடுறேன். ஸோ மறக்காமல் அதுவும் பாருங்கள். ஸோ என்னோடய வெயிட் லாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னமாரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா 2 மந்த்ஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட், எனக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ நம்மளோட வெயிட் லாஸ் நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாய்.